வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் AM ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். தென்கொரிய பிரதமருக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்த கூற்றுக்கு மத தலைவர்கள் கண்டனம். தெற்காசிய வலய நட்புறவு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் நிதியமைச்சர்கள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. சிரியாவில் ரசாயன ஆயுதம் பயன்படுத்தப்பட்டமை வலுவான சாட்சியங்கள் மூலம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் அறிவிப்பு. தென்கொரிய பிரதமர் சுங் காங் வாங் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார். இந்த சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. கொரிய தூதுக்குழுவிற்கு வெளிநாட்டு அலுவலர்கள் முதலாவது துணை அமைச்சர் கிம் கியோயுன், வர்த்தக மற்றும் எரிசக்தி துணை அமைச்சர் ஹான் பின் ஹுங், காணி மற்றும் அடிப்படை வசதிகள் துணை அமைச்சர் யோ இயான்கோ, பிரதமர் அலுவலக தலைமை அதிகாரி லீ கொய் உங், பொருளாதார கொள்கை இணைப்பு பிரதியமைச்சர் ரியோ சுங்கியோல், பொது தொடர்பாடல் மற்றும் பத்திரிகை அலுவல்கள் தொடர்பான பிரதியமைச்சர் சிங் யுங் ராங், இலங்கைக்கான கொரிய தூதுவர் சோய் ஜான்முங் மற்றும் உயரதிகாரிகள் பலரும் இதில் இடம்பெற்றிருந்தனர். அமைச்சர்களான பேராசிரியர் GL பீரிஸ், பசில் ராஜபக்ஷ, SB திசாநாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் கருணா திலக்க அமுனுகம, கொரியாவுக்கான இலங்கை தூதுவர் திஸ்ஸ விஜயரத்ன உள்ளிட்ட பலர் இலங்கையின் சார்பில் பிரதிநிதித்துவப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தென்கொரிய பிரதமர் சுங் காங் வாங் பிரதமர் DM ஜாரத்னவை சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர தொடர்புகளை வலுவூட்டுவதன் முக்கியத்துவம் தொடர்பிலான விடயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இலங்கையர்களுக்கு கொரிய நாட்டில் தொழில் வாய்ப்புகளை அதிகரிப்பது தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. நாட்டின் சுற்றுலா தொழில்துறை மேம்பாட்டிற்கும் கமநெகும திட்டத்திற்கும் கொரிய நாட்டு நிதியுதவியை வழங்குவது குறித்த புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கும் எதிர்காலத்தில் கைச்சாத்திடுவதற்கு இரு தரப்பினரும் உடன்பட்டனர். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 100வது ஜனன தினம் இன்று நாடெங்கிலும் பெரும் விமர்சையாக நினைவு கூறப்படுகின்றது. அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் உருவப்படம் ஒன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது. வரையப்பட்ட இந்த உருவப்படத்தின் திரை நீக்க நிகழ்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டார். இந்த உருவப்படம் பிரதமர் DM ஜெயரத்னவினால் திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது. சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ, எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். மலையக மக்களின் மேம்பாட்டுக்காக அவரது சேவையை நினைவு கூர்ந்து இன்று கொழும்பில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையகத்திலும் மலையகத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இன்று காலை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையகத்தில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் நாடெங்கிலும் உள்ள ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பழைய பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு அருகாமையில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மலர் மாலை அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆறுமுகன் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் பிரதி அமைச்சருமான முத்து சிவலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்று 12 மணியளவில் ஹெட்டன் DKW கலாசார மண்டபத்தில் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் ஞாபகார்த்த நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான், பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கம், இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கியஸ்தர்கள், மத்திய மாகாணத்தின் முன்னாள் கல்வி அமைச்சர் திருமதி அனுஷா சிவராஜா, உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான், மத்திய மாகாண இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். ஆயுதங்கள் ஏந்தியிருக்கும் போதும் சமஷ்டி பற்றியும் பேச முடியும், அதற்கப்பாலும் கதைக்க முடியும். இன்று ஆயுதம் இல்லாவிட்டால் ஒன்றும் கிடைக்காத நிலையென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மன்னாரில் இடம்பெற்ற தேர்தல் மேடையில் தெரிவித்த சர்ச்சையான கருத்து தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இவரின் இந்த கருத்து தொடர்பாக மத தலைவர்கள் தமது கண்டனங்களையும் தெரிவித்துள்ளனர். ஆயுதம் இருந்தால்
நாங்கள் சமஸ்தியும் பேசலாம், சமஸ்திக்கு மேலாகவும் பேசலாம். 1000 இல்லாவிட்டால் எதுவுமே கிடைக்காது. 1000 இருந்தால் நாங்கள் சமஸ்தியும் பேசலாம், சமஸ்திக்கு மேலாகவும் பேசலாம். 1000 இல்லாவிட்டால் எதுவுமே கிடைக்காது. இந்த கருத்து மிகவும் ஒரு கவலைக்குரிய கருத்துக்களாகும். அதாவது மக்கள் இந்த ஆயுதங்களை நம்பி தமிழ் மக்கள் நிலை குலைந்து வாழ்வதை இன்று யாரும் அறிவார்கள். இந்த நிலை குலைந்த வாழ்க்கைக்கு அத்திவாரமிட்டது இந்த ஆயுதங்களின் காரணங்கள் தான். அதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இந்த ஆயுதத்தை மீண்டும் எடுத்தால் என்ன அல்லது ஆயுத போராட்டத்தை தூண்டினால் என்ன என்ற இந்த கருத்தை அவர் உறுதிப்படுத்துமாறு இப்படியான கருத்தை தெரிவிப்பது நிச்சயம் தமிழ் மக்களின் மனதில் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதாவது தமிழ் கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களின் வாழ்க்கையை குழப்பும் அமைப்பாகவே தமிழ் மக்கள் கருதுகின்றார்கள். சமாதானத்தை விரும்பும் ஒரு இலங்கையர் ரீதியிலே இந்த வார்த்தைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதாவது ஆயுதம் ஏந்திய காலத்தில் பேச்சுவார்த்தைகளுக்கு அழைத்த இந்த அரசு இப்பொழுது ஆயுதம் இல்லாமல் சகலரும் சமாதான காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலே கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்துக்கு பிறகு வட மாகாணம் இன்று அபிவிருத்தியில் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது. 180% அபிவிருத்திகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சமாதானத்தை கொச்சைப்படுத்தும் ஒரு நோக்குடன், அதாவது சமாதானத்தை விரும்பக்கூடிய, சமாதானத்தை மதிச்சு நடக்கக்கூடிய மக்களுடைய உள்ளம் புண்படும் விதத்தில், அதாவது ஆயுதங்கள் ஏந்தினால் தான் பேச்சுவார்த்தைக்கு இந்த அரசியலத்திலே இடம் உண்டு என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு போதும் இந்த அரசு அப்படி இல்லை. எனவே இவர் மீண்டும் ஆயுதங்களை ஏந்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருக்கின்றது போது அவருடைய கருத்து இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரனின் இந்த சர்ச்சையான கருத்து தொடர்பாக பல்வேறு ஊடகங்களில் விமர்சனங்கள் பல முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அம்பாறை ஒலிவில் துறைமுகம் தேசிய பொருளாதார அபிவிருத்திக்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் என்று உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் ALM அத்தாவுல்லா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் அம்பாறை மாவட்ட விஜயமும் ஒலிவில் துறைமுக திறப்பு விழா சம்பந்தமாக ஆராயும் கூட்டம் அட்டாளச்சேரி தேசிய கல்வியல் கல்லூரி கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற போது அமைச்சர் இதனை தெரிவித்திருந்தார். ஒலிவில் துறைமுக நிர்மாண பணிகள் முழுமையாக பூர்த்தியடைந்துள்ள நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி அது ஜனாதிபதியினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. இன்றைய கூட்டத்தில் கிழக்கு மாகாண சபை அமைச்சர் MS உதுமான் நபி உட்பட அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். மேலும் சில உள்நாட்டு செய்திகள். தெற்காசிய வலய நட்புறவு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் நிதியமைச்சர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். சாக் நிதியமைச்சர்களின் 6வது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இவர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் கலாநிதி ஹஷ்ரத் ஒமார் சகில்வல், பங்களாதேஷின் அப்துல் மால் முஹித், பூட்டானின் லியன்போ நபிகே தோர்ச்சி, இந்தியாவின் நமோ நாராயண் மீனா, நேபாளத்தின் சங்கர் பிரசாத் கொய்ராலா, பாகிஸ்தானின் ஷாஹித் மஹமூத், மாலைத்தீவின் கலாநிதி பசில் நஜீப் ஆகியோரும் சாக் செயலாளர் நாயகம் அகமது சலீமும் இன்று காலை ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்திருந்தனர். பிராந்திய நாடுகளுக்கு முக்கியமான பல விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அமைச்சர்களான பேராசிரியர் GL பீரிஸ், பசில் ராஜபக்ஷ, பிரதி நிதியமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி PV ஜெயசுந்தர, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம, மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் உள்ளிட்ட பலர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் பசும்பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு முறையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாக நியூசிலாந்து மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நியூசிலாந்தின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் மரே மெக்கலி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த வேளையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டது. பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான உடன்படிக்கையொன்றை கைச்சாத்திடுவதற்கான பிரேரணை நியூசிலாந்தினால் முன்வைக்கப்பட்டதாகும். பொதுநலவாய ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு அமைய உடன்படிக்கையில் கைச்சாத்திட முடியும் என்று மெக்கலி சுட்டிக்காட்டினார். அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவும் இதில் கலந்து கொண்டார்.
இலங்கை சூடான் நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகள் விரிவுபடுத்தப்பட உள்ளன. பாதுகாப்பு, வர்த்தகம், கைத்தொழில் துறை போன்ற துறைகளை அபிவிருத்தி செய்வதே இதன் நோக்கமாகும். சூடான் நாட்டின் பிரதிநிதிகள் சிலர் ஜனாதிபதியை நேற்று சந்தித்தபோது இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். சூடானின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் நாயகமும் ஓய்வு பெற்ற ஜெனரல் அபிதல் ரஹ்மான் முகமது குழுவிற்கு தலைமை வகித்தார். பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த வருடத்தில் சூடானுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகள் அபிவிருத்தி அடைய தொடங்கியதாக சூடான் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இலங்கை ஆடைத் தொழில்துறை தயாரிப்புகளை சூடானில் அறிமுகப்படுத்துவது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. சூடான் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திலும் தியத்தலாவ ராணுவ பயிற்சி நிறுவனத்திலும் பயிற்சிகளுக்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவிக்கப்பட்டது. இலங்கையை ஆபிரிக்க வர்த்தக சந்தைக்கான பிரவேச வாசலாக தரமுயர்த்த முடியும் என்றும் சூடான் தூதுக்குழுவினர் சுட்டிக்காட்டினர். பாதுகாப்பு படைப்பிரிவின் தலைமை அதிகாரி ஜெனரல் ஜகத் ஜயசூரியவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள கொரிய பிரதமர் சுங் ஹாங் வாங் கலனி பல்கலைக்கழகத்தில் கொரிய மொழி பிரிவின் விரிவுரையாளர்களை சந்தித்துள்ளார். கொரிய தூதுவ அலுவலகத்துடன் இணைந்ததாக அமைந்துள்ள கொய்கா நிறுவனத்தின் மூலம் இலங்கைக்கு வருகை தரும் கொரிய தேசிய தொண்டர் பணியாளர்களும் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவும் கலந்து கொண்டார். கொரிய பிரதமரின் பாரியார் ஷோய் ஓகேஜா மாளிகாவத்தை கால்டன் ஆரம்ப பாடசாலையை பார்வையிட்டார். ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ அவருக்கு அமோக வரவேற்பளித்தார். நினைவு சின்னங்களும் பரிமாறிக் கொள்ளப்பட்டன. ஓகேஜா கால்டன் பாடசாலை மாணவர்களின் கலாசார நிகழ்ச்சியையும் கண்டுகளித்தார். கால்டன் ஆரம்ப பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகளை கொரிய பிரதமரின் பாரியார் பாராட்டினார். கொரிய பிரதமரின் பாரியார் ஹூனுபொலகம வஜ்ரஸ்ரீ சிறுவர் இல்லத்தில் உள்ள குழந்தைகளையும் நேற்று சந்தித்தார். அவர் சிறுவர் இல்லத்திற்காக நிதியுதவியும் வழங்கினார். ஜனநாயக தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர் முரளி ரகுநாதன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்துள்ளார். இவர் மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆவார். ரகுநாதன் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வாவை சந்தித்து தமது ஒத்துழைப்பை அரசாங்கத்திற்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளார். மனு கணேசன் தலைமைத்துவம் வகிக்கும் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரசின் நடவடிக்கைகள் ரகுநாதனின் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் தேர்தல் நடவடிக்கை குழுவின் தலைவர் அமைச்சர் குமார வெல்கமவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். மாத்தளை துணுக்குலவத்த பிரதேசத்தில் பரம்பரையாக ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரித்து வந்த 200 பேர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டனர். இவர்கள் உயர்கல்வி பிரதி அமைச்சர் நந்தமித்ர ஏகநாயக்கவின் ஊடாக கட்சியில் இணைந்து கொண்டனர். வடமாகாண சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரிக்கும் பிரசார கூட்டம் அண்மையில் குப்பிலான் பிரதேசத்தில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னணியின் வேட்பாளருமான அங்கஜன் ராமநாதனின் ஏற்பாட்டில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. அவர் இங்கு உரையாற்றும் போது தற்போதைய அரசின் கீழ் யாழ் மாவட்டத்தில் பல அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேலும் அபிவிருத்தியை செய்து கொள்வதற்கு அரசின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் ரஜினல் குரையும் கலந்து கொண்டார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அரசு நிறுவனங்களின் நிர்வாக உத்தியோகத்தர்களுக்கான மாநாடு அண்மையில் கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத்தின் தலைமையில் இடம்பெற்றது. வரோதிய நகரில் உள்ள தலைமைச் செயலாளர் அலுவலகத்தின் கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தின் கல்வி, பண்பாடு, காணி, விவசாயம், மீன்பிடி, கிராமிய கைத்தொழில், சிறுவர் பாதுகாப்பு, சுகாதாரம், விளையாட்டு, வீதி மற்றும் நீர்ப்பாசனம் உட்பட பல்வேறு துறைகளில் நிலவும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் தொடர்பாக ஆராயப்பட்டது. இந்த நிகழ்வில் உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் 30 வருடங்களாக நிலவிய அமைதியற்ற சூழல் நிலைமை முடிவிற்கு கொண்டுவரப்பட்டு அங்கு நிலையான அமைதியும் அபிவிருத்தியும் நிலவுவதாக சர்வதேச முன்னணி சஞ்சிகையான ஓவர்சீஸ் குறிப்பிட்டுள்ளது.
இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாடு தொடர்பாக அந்த சஞ்சிகையில் வெளிவந்துள்ள பிரத்யேக கட்டுரையில் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் நிலையான அரசாங்கமும் அதற்கான சிறந்த தலைமைத்துவமும் நாட்டினை அபிவிருத்தி பாதையில் முன்னெடுத்துச் செல்கின்றது. வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து பகுதிகளிலும் பாரிய அபிவிருத்தி இடம்பெற்று வருவதுடன் இலங்கைக்கான உல்லாச பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. இவ்வாறான ஓர் பின்னணியில் இலங்கையில் பொதுநலவாய மாநாடு நடைபெறுவது அந்த நாட்டிற்கு மேலும் பல நன்மைகளை பெற்றுத்தரும் என்று இந்த சஞ்சிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புசல்லாவ நகரத்தை உல்லாச பயணிகள் கவரும் வண்ணம் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த திட்டம் தொடர்பாக புசல்லாவ வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. உல்லாச பயணிகளை கவரும் வண்ணம் சீன நாட்டின் உதவியுடன் பல கோடி ரூபாய் செலவில் இந்த நகரம் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. பிரதமர் DM ஜெயரத்னவின் பிரத்யேக செயலாளர் அனுராத லங்கா ஜெயரத்ன உட்பட பிரமுகர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஆரையம்பதி பிரதேச சந்தை கட்டட தொகுதிக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சுமார் 14 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த சந்தை கட்டடம் நிர்மாணிக்கப்படும். மண்முனைப்பற்று பிரதேச சபை நிர்மாண பணிகளை மேற்கொள்ள உள்ளது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவியாளர் S. சத்யானந்தே, மண்முனைப்பற்று பிரதேச செயலாளர் S. வாசுதேவன் உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்தத்தினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் பாதிக்கப்பட்ட கரடியனாறு பிரதேசத்தில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. அண்மையில் கரடியனாறு வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளரும் ஜனாதிபதியின் இணைப்பாளருமான அருண் தம்பிமுத்து இந்த தகவல்களை வழங்கியிருந்தார். வைத்தியசாலையின் குறைபாடுகளை கேட்டறிந்த அவர் அவற்றை நிவர்த்தி செய்ய சுகாதார அமைச்சினூடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் வைத்தியசாலை அதிகாரிகள் உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தேசத்திற்கு மகுடம் கண்காட்சிக்கு அமைவாக ஓலையால் கூரை வேயப்பட்டுள்ள அனைத்து வீடுகளுக்கும் ஓடுகள் வழங்கும் ஆரம்ப நிகழ்வு நேற்று கட்பெட்டி தாளங்குடா பிரதேசத்தில் நடைபெற்றது. முதற்கட்டமாக ஓலை வீடுகளுக்கு ஓடுகளும், இரண்டாம் கட்டமாக கூரை வரை கட்டப்பட்ட வீடுகளுக்கு கூரை அமைக்கப்பட்டு ஓடுகளும் வழங்கப்பட உள்ளன. மூன்றாம் கட்டமாக தற்காலிக வீடுகளுக்கு நிரந்தர வீடுகள் அமைத்துக் கொள்வதற்காக ஓடுகள் வழங்கப்படும். இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர் SM சந்திரசேன, பாராளுமன்ற உறுப்பினர் விக்டர் ஆண்டனி உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். நாட்டில் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நிலைத்து இடங்களுக்கிடையில் நல்லெண்ணத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டும் நோக்குடனான பாத யாத்திரை நேற்று மாலை ஆரம்பமானது. திருக்கோவில் முருகன் ஆலய பூஜை வழிபாட்டுடன் ஆரம்பமான இந்த திருத்தல யாத்திரை செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெறுகல்பதி கொடியேற்றத்துடன் முடிவடையும். திருக்கோவில், அக்கரைப்பற்று, காரைதீவோ, களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை, கல்லடி, கொக்குக்குளம், ஏறாவூர், சித்தாண்டி, சந்திவெளி, ஹிரான், வாகரை, கதிரவெளி மற்றும் வெறுகல் ஆகிய பகுதிகளினூடாக பாத யாத்திரை இடம்பெற உள்ளதுடன் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. பிரதான செய்திகளில் தொடர்வன வெளிநாட்டுச் செய்திகள். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.